அனைவருக்கும் வணக்கம். போயம் நம்பர் 29. இந்த வீடியோவில் த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற போயத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப த்ரில்லிங்கான போயம் இது. ஏற்கனவே சிலபஸில் இருந்ததான், அதனால் ஒன்றும் பெரிய கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. ஸோ புது டாப்பிக்கெல்லாம் இது இன்க்ளூட் பண்ண போடல, ஏற்கனவே தெளிவாக சிலபஸில் இருந்தது தான். த ஹவுஸ் ஆன் எல்இஎல்எம், அதாவது எல்ம் ஸ்ட்ரீட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படியே இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும், கெட்டப் பார்த்தாலே பயமா இருக்கே அப்படின்னு வடிவ சொல்ற மாதிரி இந்த வீட்டை பார்த்தாலே ஒரு திகில் உணர்வு வருதா? ஏன்னா அது ஒரு பேய் வீடு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேய் வீட்டை பத்தின ஒரு போயம் இது. அப்படியே கீழே போயம்குள்ள போயிடலாம். இட்ஸ் சாட் அலோன், வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன். இங்கிலீஷ்ல வாசிக்க புரியாத வித விஷயத்தை மட்டும் தமிழ்ல வாசித்தா போதும். ஓகேவா? இட்ஸ் சாட் அலோன், அது தனியா இருக்கு. வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன், இப்போ வரைக்கும் அங்க என்ன நடக்குன்னு தெரியல. இட்ஸ் எ வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ், இது ரொம்ப மர்மமான பிளேஸ் அது. அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹாஸ் எ டன் ஆஃப் ஸ்பேஸ், ஆனா உள்ள வந்து ஒரு டன் கணக்கான ஸ்பேஸ் இருக்கு, நம்மளால சொல்ல முடியும் உங்களால அப்படின்னு சொல்றாங்க. பட் அட் த சேம் டைம் இட்ஸ் பேட் டு த போன், பட் ஆனா அதே சமயம் அது எப்படி பேட் டு த போன்னா எப்படின்னா ஒண்ணுமே இல்லாம இருக்குதுன்னு அர்த்தம். பேட் டு த போன் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லாம இருக்குது, வெறிச்சோடி இருக்காது. ஓகேவா? அட் நைட் த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அலைவ், ஆனா நைட்ல மட்டும் அது உயிரோட்டத்தோட காணப்படுது. லைட்ஸ் ஃபிளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப், அங்க உள்ள இருக்க லைட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகுது, அந்த மாதிரி சொல்றாங்க. ஐ எம் ஆஃபன் டெம்ப்டட் டு கோ டு த ஹவுஸ், நான் பெரும்பாலும் அங்க போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தூண்டும். பட் ஆனா டு ஜஸ்ட் டு டேக் எ லுக் அண்ட் சி வாட் இட் இஸ் ரியலி அபவுட், அது உண்மையிலே எப்படி இருக்கு என்பதை பார்ப்பதுக்காக. எதுக்காக உனக்கு டெம்ப்ட் ஆகுது? ஐ எம் ஆஃபன், போயிட் சொல்றாரு, ஐ எம் ஆஃபன் டெம்ப்டட் டு கோ டு த ஹவுஸ் டு ஜஸ்ட் டு டேக் எ லுக் அண்ட் சி வாட் இட்ஸ் ரியலி அபவுட், பட் ஃபியர் டேக்ஸ் ஓவர் மீ, ஆனா பயம் என்ன சூழ்ந்துக்கும். ஐ டிரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே, நான் தினமும் அந்த ஹவுஸை கடந்து தான் போறேன். த ஹவுஸ் சீம்ஸ் டு பி எ பிட் பிரைட்டர் ஆன் திஸ் வார்ம் சம்மர் டே இன் மே, பட் ஆனால் அந்த ஹவுஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியும். எப்போன்னா சம்மர் டே, மே மாதம் வெயில் அடிக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் கொஞ்சம் பிரைட்டாக தெரியுங்கிறாங்க. இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட், இது வந்து எப்படின்னா உங்களுடைய மனதை குழப்புது. ஓகேவா? டு மீ ஐ சே இட்ஸ் ஒன் ஆஃப் எ கைண்ட், எனக்கு அது தனித்துவமாக தெரியுது. டு மீ ஐ சே, நான் எனக்கு சொல்லிக்கிறேன், இட்ஸ் ஒன் ஆஃப் எ கைண்ட், அது ஒரு தனித்துவமா இருக்கு. பிசைட்ஸ் த ஹவுஸ் இட்ஸ் எ ட்ரீ, அதுக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கு. ஓகேவா? இட் நெவர் க்ரோஸ் லீவ்ஸ் நாட் இன் த வின்டர் ஸ்ப்ரிங் சம்மர் ஆர் ஃபால், அந்த மரம் எப்பவுமே வளர்ந்தே கிடையாது. வின்டர்லயும் சரி, ஸ்ப்ரிங்லயும் சரி, சம்மர்லயும் சரி விழுந்தே கிடையாது. ஏன்னா ஒரு மரம் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யணும், அதுக்கு இலையுதிர் காலம் இருக்கு, வசந்த காலம் இருக்கு, வளரும், திருப்பி கொட்டும், இந்த மாதிரி ரொட்டேஷன்லாம் நடக்கும். ஆனா எதுவுமே அங்க நடக்கிறது கிடையாது அப்படிங்கிறது. இட்ஸ் ஜஸ்ட் சிட்ஸ் தேர் நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோவிங் டால், அது வளர்ந்ததும் கிடையாது, என்ன சொன்னது, சின்னதாகவும் ஆனது கிடையாது, அப்படியே இருக்கு, அவ்வளவுதான். ஹவு வுட் திஸ் பி, இது எப்படி முடியும்? ரூமர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி பீயிங் மேட் அண்ட் ஈச் டே த ஹவுஸ் ஜஸ்ட் பிகின்ஸ் டு ஃபேட், இந்த ரூமர்ஸ் வந்து கான்ஸ்டன்டா உருவாக்கப்பட்டுட்டே தான் இருக்கு. பட் ஒரு நாளும் என்ன செய்யுது, அந்த வீடு வந்து மேலும் மங்கிட்டு தான், ஜஸ்ட் பிகின்ஸ் டு ஃபேட், மங்க தான் தொடங்குது. வாட் ஹேப்பன் இன்சைட் த ஹவுஸ், என்ன நடக்குது உள்ள? ஐ ரியலி டோன்ட் நோ, எனக்கு உண்மையிலே தெரியல. ஐ கெஸ் இட் வில் ஆல்வேஸ் பி எ மிஸ்ட்ரி, அது நான் கெஸ் பண்றேன், அங்க வந்து ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாரு. இந்த கதையை எழுதினவர்னா நடியா புஷ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இது சும்மா ஒரு பேய் வீடு மாதிரி ஒரு பத்தின கதை. இது ஒரு பேய் வீடுனா எப்படி இருக்கும், இந்த பக்கத்துல மரம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த மரம் காய்க்கவும் காய்க்காது, ஒன்றும் செய்யாது, இலையும் பூக்காது. பேய் வீடுனாலே லைட் ஆஃப் பண்ணி சினிமாவில் காட்டுற மாதிரி இருக்கும்ல, அதுதான். அது சொல்ல போனா எப்படின்னா ஒரு பால் அணிஞ்ச வீடு, அதை பத்தின கதை தான் அது. அது என்ன ஸ்ட்ரீட்ல இருக்கு? போயம் நம்பர் 29ல த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட், இஎல்எம் அப்படிங்கிற மறக்காதீங்க, எல்ம் ஸ்ட்ரீட்ல இருக்கு இந்த ஹவுஸ். இதை பத்தி ஒரு போயம் இருக்கு. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டா
என்டையர் போயத்தையும் முடிச்சாச்சு. 29 போயம் இருக்கு மொத்தமா. எவ்வளோ டஃபா இருக்கோம்னா அவ்வளோ டஃப் ஆகிடலான்னு நினைக்கிறேன். 29 போயம் இருக்கு. சரி, ஓகே, ஒரு வழியாக முடிச்சாச்சு. 29 போயமான ஆரம்பித்தோம், ஆனால் முடிச்சிட்டோம். ஒரு 15 டேஸ் எடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் டைம். ஓகேவா? ஸோ முடிச்சாச்சு. நம்ம சேனல் பார்க்குறவங்க தயவுசெய்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.